Hello friends, welcome to back my channel. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ரெடிமேட் டிப்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்டன் ஃபேஸ் பேக். ஸோ இந்த உப்டன் ஃபேஸ் பேக் நிறைய ப்ரைடலுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இந்த உப்டன் நீங்களே உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி நீங்களே யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா ப்ரைட்னப் பண்ணலாம். ஸோ இந்த உப்டன் நான் எப்படி செய்ய போகிறேன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். உப்டன் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் தேவைப்படும் கடல மாவு. ஸோ கடல மாவு உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் க்ளோயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இந்த உப்டன் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா சைடில் மேரேஜிலலாம் யூஸ் பண்ணுவாங்க, கல்யாண பொண்ணுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஸ்கின் அவங்களுக்கு நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின் எல்லாம் உடனே பிரைட்னப் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடல மாவு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணும். அடுத்ததில் நம்ம இதில் இன்னொன்று திங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க, எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். காஃபி உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்னப் பண்ணும், உங்கள் ஸ்கின்னை நல்லா பூஸ்ட்னப் பண்ணும், உங்கள் ஸ்கின்னில் நல்லா டேன்லாம் ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதில் இன்னொரு திங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தான் யூஸ் பண்ணால் வேறு எதுனா யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் நல்லா கலர் விட்டுரும். ஸோ கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்கின்னுக்கு உங்கள் பிம்பிள்ஸ் ப்ராப்ளம்லாம் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம கடல மாவு, காஃபி பவுடர், அரிசி மாவு, காஃபி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக அதில் இன்னொரு திங்ஸ் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டை நம்ம ஆக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் உப்டன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது இப்படி அப்ளை பண்ண முடியாது, இதனால நம்ம பேஸ்ட் ஆக்கிறதுக்கு இதில் நம்ம இன்னொரு திங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க். நீங்கள் ரா மில்க் தான் இதில் ஆட் பண்ணணும், பாயில் மில்க் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு இன்னும் மிக்ஸ் பண்ணணுன்னு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறது இதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம சைடில் வச்சிடுறேன். ஸோ அது எதோ லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் உப்டன் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் எந்த பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இல்லை ஈவன் நீங்கள் ப்ரைடாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ரைடலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணால பாய்ஸ் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா பாய்ஸ் யூஸ் பண்ணும்போது மஞ்சள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேறு எல்லாம் அதில் ஆட் பண்ணுறதுலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஃபேஸில் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வாஷ் பண்ணக்கூடாது, நல்லா தண்ணியில் கொஞ்சம் உங்கள் ஃபேஸை ஈரமாக பண்ணி நல்லா சர்க்கிள் மோஷனில் ஸ்க்ரப் பண்ண மாதிரி அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸை. நீங்கள் இன்ஸ்டன்ட் உங்கள் ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக க்ளோயிங்காக பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா நேச்சுரல் வீட்டில் நம்ம ரெடி பண்ண விட்டனால நீங்கள் இது வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் 3 டேஸ்க்கு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக ப்ரைட்டாக மாறும். நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக ப்ரைட்டாக தெரியும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.